பட் எனக்கு வந்து ஜிவி கிட்டயே வந்து ஓனாவே கொடுத்துக்கலாம்னு தோணுச்சு. பட் இது செம மாசா இருந்துச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணேன் நானு. இப்ப ஜிவி கிட்ட கொடுத்துருக்கலாம், அவர் டீசர்ல பிச்சிருந்தாரு. ஆமா, எனக்கும் அதே தான் தோணுச்சு. ஜிவியோட ஒரிஜினல் ஸ்கோரிங் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுது. ஃபுல்லா ரீமிக்ஸா அடிச்சு விட்டாரு. நான் ஒரு டைமுக்கு மேல மாறும், ஜிவி வந்து அப்படியே டேக் ஓவர் பண்ணுவார் நினைச்சேன். ஓகே, நல்லா இருந்துச்சு. பர்னி ப்ரோ, நான் கூட கீழே போய்க்கிறேன் ப்ரோ. ஜிபிஓ இருக்காரு, அவருக்கு வேணா அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நான் கீழே லிசனர்ல கூட இருக்கேன். நான் கம்ப்ளீட்டா சொல்லிட்டேன். நான் அப்படியே 2-3 தடவை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே ப்ரோ. இந்த மாதிரி ஒரு ஏகே பார்த்தோன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த பிட் சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஒரு பிட் சாங் மாதிரி ஒண்ணு போட்டு அனிமேஷன்ல அந்த டைட்டில் போட்டாங்கல்ல, அஜித்தோடது பழைய இது அமர்க்கலாம் அதெல்லாம் போட்டு அது நல்லா இருந்துச்சு. எல்லாருமே அதுதான் ரொம்ப நாளா கேட்டுட்டே இருந்தாங்க. ட்ரெய்லர்ல டீசர்ல ஒரு மாதிரி அனிமேட் பண்ணி போட்டாங்க, ட்ரெய்லர்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. படம் டைட்டில் பயங்கரமா இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். அந்த சர்ப்ரைசிங் ஸ்டார் கேஸ்டிங் நல்லா இருந்துச்சு எனக்கு. சிம்ரன், இவரு பேர் என்ன, பெரிய படத்துல ஒருத்தர் வந்தாரு, பிகில் படத்துல வருவாரு, அவர் பேர் என்ன? பிகில் படத்துலயா? அர்ஜுன் தாஸ். பிரகாஷ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. நான் அவருக்கு வந்தாங்க கழிச்சு வரேன்னு சொல்லுங்க. ஏன் சப்போஸ் இந்த படத்துல விஜய் சூர்யா வந்து எப்படி இருக்கும்பா? சும்மா ஏதாவது ஒண்ணு ரிவீல் பண்ணிட்டு போறீங்க, பேசாம இருங்க. இருக்காரானா? இருக்கலாம். இல்ல, விஜய் சூர்யா இருக்காருல்ல, முன்னாடியே சொன்னது தானே. இன்னொன்னு, வில்லன் வந்து இதுவும் கிடையாது. அது எல்லாரும் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். அர்ஜுன் தாஸ் கிடையாது. வேற ஒரு வில்லன் இருக்காங்க படத்துல. நீங்க கெஸ் பண்ற மாதிரி அஜித்தும் கிடையாது. ப்ரோ வேணாம் ப்ரோ, ரிவீல் பண்ண வேண்டாம், விடுங்க. அது ரிவீல்லாம் பண்ணல ப்ரோ, சொல்றேன். ஆனா படம் செம்ம வைப்ல இருக்கும். ஆதிக்கோட அந்த ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவங்க அந்த 2 நிமிஷத்துல என்ன யாருமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க தானே. இந்த மாதிரி ஒரு பிஜிஎம்மோட வந்து இது மாதிரி ஒரு டைலாக் அதுதான் இல்ல டீசருக்கு டோட்டல் கான்ட்ராஸ்டா வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் விட்டுருந்தாங்க பாத்தீங்களா? டீசருக்கும் ட்ரெய்லருக்கும் சம்பந்தமே இல்ல. அதாவது என்ன இல்ல அதுதான் அது இல்ல ஆக்சுவலா மார்க் ஆண்டனி வரும்போது என்னது பொம்பளை சோக்கு கேக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எஸ்.ஜே. சூர்யா ஒரு டைலாக் சொல்லுற அந்த 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 இதுல அந்த மூமெண்ட்ல தான் அந்த படமே வந்து பயங்கர ஓப்பனிங் வந்தது. அது காமெடி இதுக்காக தான். ஸோ அதே மாதிரி ஆதிக்கோட ட்ரேட்மார்க்கு அது வந்து அவர் ஃபாலோ பண்ணணும். படத்துல ஆக்ஷன் இருக்கு. படத்துல வந்துட்டு நம்ம பாக்குற அந்த ஃபன் மூமெண்ட்லாம் ஒரு 30% இருந்தா 70% ஆக்ஷன் இருக்கும். இது ட்ரெய்லர் கட்டுக்காக வந்து அவங்க அப்படி பண்ணிருக்காங்க. விஷால் ப்ரோக்கு ஸ்பீக்கர் கொடுங்க சார். நான் அவருக்கு அக்செப்ட் பண்ணிட்டேன், 10 வாட்டி அக்செப்ட் கொடுத்துட்டேன். ஆனாலும் அவர் மேல வர மாட்டேங்கிறாரு. ஒரு இந்திய ஆக்டர் வந்தார்ல, அவர் யாரு? ஜாக்கி சராஃப். ஜாக்கி சராஃப் அவர்தான் சொன்னீங்களா பிகில்ல வரவருங்க? ஆமா. அவர்தான் மெயின் வில்லனா இருப்பார்ல. தெரியல ப்ரோ, ஆனா அர்ஜுன் தாஸா இருக்க மாட்டாரு. அர்ஜுன் தாஸ் இல்ல, அவரும் இல்ல, வேற ஒருத்தர். எதுக்கு அது எதுவுமே அதெல்லாம் கேட்டுக்க வேணாம் ப்ரோ, நம்மளே டீகோட் பண்ண வேணாம். இவங்க யாருமே இல்லன்னா அப்ப பிரச்சனை தான் இல்ல. இவங்க யாருமே இல்லாம அதாவது ட்ரைலர்ல நான் சொல்லிட்டேமா, ட்ரைலர்ல இல்லாத ஒருத்தர் தான் ப்ரோ வில்லன். சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு. ஃப்ரீயா விடுங்க, எதுவும் சொல்லாதீங்க. ஃப்ரீயா விடுங்க. நம்ம ட்ரைலர் எப்படி இருந்தது, அந்த ஆதிக்கோட அந்த விண்டேஜ் சாங், அந்த ஒத்த ரூபா தாரேன் அப்பா, மார்க் ஆண்டனியில பஞ்சு மிட்டாய், இதுல வந்து விஷுவல்ஸ் பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பயங்கர ரிச்சா இருந்துச்சு ஒரு ஷாட்டும். இதுல ஒரு சாங் ஒண்ணு இருந்துச்சு, ரணகலத்துலன்னு ஆரம்பிச்சிச்சு, கவனிச்சிங்களா? நல்லா இருந்துச்சு. ஃபுல் சாங்
என்னைக்கு வரும் தெரியல, பயங்கரமா இருந்துச்சு. அண்ட் அதுதான் செம்ம ஒரு காஸ்டியூம். அதுக்கு பண்ண அனிமேஷனும் நல்லா தான் இருந்துச்சு அந்த பாட்டுக்கு. ப்ரோ எனக்கு படத்துல அந்த நேஸ்டன் ட்ரெயிலர் இல்லையா? நேஸ்டன் நடிச்சிருக்காருன்னு சொல்றேன். யாரு? நஸ்லன் நஸ்லி. இல்ல, நஸ்லன் இல்ல அவருக்கு ப்ரோ, பதிலா தான். இவரு அதான் சலார்ல சின்ன வயசு பிருத்திவிராஜா பண்ணிருப்பார்ல, அவரு அவருக்கு பண்ணிருக்காரு. ஓ, அந்த ரோல் தானா? ட்ரைலர் தான் ஒரு ஷாட்ல. அவரோட பையன் நினைக்கிறேன். ஆனா நஸ்லன் தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். பரணி ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேரளால எப்படி ப்ரோ பசுக்கா இதெல்லாம் வருது, ஆலப்புழா அதெல்லாம் வருது, எப்படி இது குட் பேட் அக்லிக்கு எப்படி தேட்டர் இருக்கும் எதுவும் தெரியுமா? புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணாதான் ப்ரோ தெரியும். பட் ஆனால் கோகுலம் மூவிஸ் தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன சொல்ல பெஸ்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அவங்களோட பெஸ்ட்டு இப்போ ஆல்ரெடி 3 ரிலீஸ் இருக்குது. ஸோ அதை மீறி அவங்களால எவ்வளோ முடியுமோ வந்து அதை பண்ணுவாங்க. பட் மோஸ்ட்லி வந்து இது பசூக்காவும் ஆலப்புழா ஜிம்கானா இது 2 தான் வந்து அதிகமாக வந்து தேட்டர்ஸ் ஆக்குபை பண்ணணும்னு தோணுது. அதை மீறி இது 2ம் கொஞ்சம் இதாக ஒன்று தோணுது. ஒரு 4 or 5 ஷோஸ் அந்த மாதிரி தான் ஓடும்னு தோணுது. இப்போ கண்டென்ட் கிளிக் ஆயிடுச்சுன்னா இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேஸ்ல கண்டென்ட்லாம் கிளிக் அதான் கண்டென்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் டேவே கிளிக் ஆயிடுச்சுன்னா அடுத்த நாளே மாற்றி போட்டுருவாங்க ப்ரோ. உங்களுக்கு ஒரே நாளில் 4 படம் ரிலீஸ் ஆகுது. 4 படம் ரிசல்ட்டுமே வந்து தேட்டர் ஓனர்ஸுக்கு காலையிலேயே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இப்போ வெள்ளிக்கிழமையே ஷெட்யூல் மாற்றிடுவாங்க ஈஸியாக. அவங்க மோஸ்ட் தேட்டர்ஸ் வந்து வெள்ளிக்கிழமை புக்கிங் ஓப்பன் பண்ண மாட்டாங்க அன்டில் அந்த தேர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ஷோ முடிகிற வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க ஷெட்யூலே சேஞ்ச் பண்ணுவாங்க. மேஜர் ஆஃப் த தேட்டர்ஸ் இங்கே நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறது ஒரு 60 to 70% தேட்டர்ஸ் அப்படி தான். அதே மாதிரி புக்கிங் நல்லா போச்சுன்னா அவங்க அடிஷனல் ஷோ கண்டிப்பாக ப்ரோ. புக்கிங்ஸ் அவங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கே புக் மை ஷோவில் பார்த்தா தெரிஞ்சிடும். படம் எது நல்லா இருக்கு எது நல்லா இல்லைன்னு வேணா சொல்லலாம். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போவேன். ஐ மீன் ஃபர்ஸ்ட் டே 4 படமும் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன். நீங்க பசுக்கா தான் ஃபர்ஸ்ட் பாப்பீங்க? ஏங்க இது 6 மணி ஷோ போடுறாங்க, நான் எப்படிங்க பசுக்கா ஃபர்ஸ்ட் பார்ப்பேன்? எனக்கு புரியல. குட் பேட் அக்லி 6 மணிக்கு காலையில பாத்துருங்க. அப்படியா? ஏங்க 9 மணின்னு ஏதோ போஸ்டர்ல விட்டாங்க 4 நாளைக்கு முன்னாடி. எதுல? எல்லா தேட்டர்லயுமே, அதாவது கர்நாடகா கேரளா எல்லாமே 9 மணிக்கு தான் அப்படின்னு சொல்லி. யாருங்க சொன்னா? ஐயோ என்னங்க புதுசா சொல்றீங்க? 6 மணி ஷோ இருக்குன்னு 4 நாளைக்கு முன்னாடி ஜிபி 9 மணிக்கு ஸ்டார்ட்னு இதே ஸ்பேஸ்ல கூட சொன்னீங்க. இல்லையே, கேரளா 6 மணிக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு தான் 9 மணிக்குன்னு சொன்னேன். கேரளா 6 இல்ல மணிக்கு கேரளா ஒருவேளை ரெட்ரோக்கா இருக்குமோ? ரெட்ரோக்கு தான் 9 மணின்னு சொன்னாங்க. அது வந்து போட்டிருந்தாங்க கரெக்டா. எல்லாமே 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். கேரளாக்கு 9 மணினாங்க. மேபி குட் பேட் கன்ஃபியூஸ் அக்லி ஆயிருக்கலாம். 6 மணி ரெட்ரோக்கா தான் பிளான். இருக்கும். குட் பேட் அக்லி 6 மணி தான் இப்போ வரைக்குமே பிளானிங். சுகுமார் ப்ரோ, எதுவும் அந்த பிரீமியர் எதுவும் உண்டா? எது நியூஸ்? 9th ஏப்ரல் இல்ல ப்ரோ, பிரீமியர்லாம் இல்ல. தேட்டர் பிரீமியர்லாம் இல்ல பிரீமியர் இல்ல. என்னங்க கேக்குறீங்க? என்னைக்குங்க பிரீமியர் போட்டிருக்காங்க? இந்த படத்துக்கு கொஞ்சம் அதிக ரூமர்ஸ் வந்துச்சு பிரீமியர் இருக்குன்னு சொல்லி. அவர் இல்ல இப்பயும் இல்ல நான் சொல்றது என்னன்னா, அப்ப சொன்னதை இப்பயும் சொல்றேன். 6ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. 6ஆம் தேதி தான் தெரியும். ஜி இந்த 9 மணி ஷோ இல்லையா? இன்னும் புக்கிங் ஓபன் ஆகல. 9 மணி ஷோ எந்த தேட்டர்லயும் சென்னையில. மோஸ்ட்லி இந்த 9 மணி ஷோ சில தேட்டர்ஸ் வந்து காசு அதிகமாக விற்கிறதுனால கவுண்டர் புக்கிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. சில நியாயமாக விற்கிற தேட்டர்ஸ் மட்டும்தான் 9 மணி ஷோ ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். அதில் சென்னை தான் வந்து ஃபஸ்ட்டு ஹை ப்ரையாரிட்டி. ப்ரோ பெங்களூர்ல கூட இன்னும் எதுவும் ஓப்பனே பண்ணல. ஒரே ஒரு தியேட்டர் தான் ஓப்பன் பண்ணிருக்கு. இந்த தமிழ்நாடு மட்டும்தான் ப்ரோ இன்னைக்கு வந்து ஓப்பன் பண்றதா சொன்னாங்க. அதர் ஸ்டேட்ஸ் வந்து பெங்களூர் பேப்பர் ஆட்ல கூட பாத்துருந்தேன். இந்த கர்நாடகா ஜிப் ஃபேன்ஸ்ல போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா நீ கேவின் ப்ரொடக்ஷன் போட்டிருந்தாங்க 8/2க்கு ஓபன் பண்றதுன்னு சொல்லிட்டு. ஆனா ஓபன் பண்ணல. ஒரே ஒரு ப்ரோ நீங்க சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ப்ரோ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ட்ரைலர். ப்ரோ ஒரு ரிப்பீட் வேல்யூ கொண்ட ட்ரைலர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ரிப்பீட் வேல்யூ கொண்ட ட்ரைலர் தமிழ் சினிமாலே சொல்லுவேன். எனக்கு
ரீசெண்டா அமையல அப்படி அந்த ட்ரெய்லரே ரிப்பீட்ல பார்த்தேன்டா அப்படின்ற மாதிரி. கடைசியா மாஸ்டர் டீசர் அப்படி பார்த்தது. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 5-6 தடவை பார்த்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஸ்பேஸ்க்கு வந்து கூட இந்த கேப்ல பார்த்துட்டு இருந்தேன் நீங்க பேசிட்டு இருக்கிறப்ப. செம நானும் ஃபன்னா எப்பயுமே இருந்துச்சு ஒரு தடவை ட்ரெய்லர் நிறைய. நானும் எப்பயும் ஒரு தடவை தான் பார்ப்பேன். பட் இது 2 வாட்டி பார்த்தேன். எனக்கு வந்து எல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா ஒரு பார்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த அஜித் அவரே சொல்லுவாரு, இந்த காடு மேல 16 நம்பர் இருக்கு. அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. இ- என்ன சொல்ல, இவரு அந்த ஒரு காமெடி ஜோன் இப்ப ரீசன்ட் ஃபிலிம்ஸ்ல பெருசா நான் பார்த்ததுல ஃபுல்லா சீரியஸா பண்றாருல. எது சொல்றீங்க? இருங்க பாயா? இல்ல காடு மேல 16 நம்பர் இருக்கும், அதை சொல்லுங்கன்னு சொல்லுவாருல. அதான் அந்த சேட்டு டைலாகா? ஆஹ் கார்டு மேலே அந்த 16 நம்பர் சொல்லுங்க. அந்த அந்த டயலாக் எனக்கு வந்து அவர் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்தே அதான் ப்ரோட் பண்றது இந்த வந்து மாதிரி ஒன்லைனர் படம் ஃபுல்லா நிறைய அதிர போகுதுன்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெண்டிங் டைலாக்ஸை தூக்கி வைக்கிறது இதுலயே இவ்வளவு வச்சிருந்தாங்க. அதுதான் ப்ரோ. இது வந்து கண்டிப்பா வந்து என்ன சொல்ல, ஒரு சினி ஆடியன்ஸா ரொம்ப சீரியஸா பாக்குறவங்களுக்கு எப்படி இது ஆகும் தெரியல. பட் ஆனா இது ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க போர்ட்ரே பண்றது வந்து ஒரு ஃபேனுக்கான ஃபிலிம். ஃபேன் படம் என்ன சொல்ல, ஒரு அஜித் சார் ஒரு ஃபேனா இருந்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அந்த மாதிரி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீசரும் சரி ட்ரெய்லரும் அப்படிதான் போர்ட்ரே பண்றாங்க. ஸோ அதுவே ஒரு இதுதான், எல்லாத்துக்குமே ஒரு சாட்டிஸ்ஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அதை தாண்டி அவங்க ஒரு நல்ல கதை கொடுத்துட்டாங்கன்னா இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ். கரெக்ட். பையன் அந்த ஸ்டோரி தான் போல. ஃபேமிலி எமோஷனலுக்கும் இருக்கும். கண்டிப்பா அந்த கூட்டத்தை உள்ள இருக்கு. எனக்கு இதுல எமோஷனல் கண்டென்ட் வேணான்னு தோணுது. இல்லைன்னா கனெக்ட் ஆகாதுன்னு ஒரு கும்பல் சொல்லுதுல்ல, அவங்களுக்காவது பண்ணி ஆகணும். எமோஷனல் இல்லைன்னா கனெக்ட் ஆகாதுன்னு இல்லைங்க, இருந்து எமோஷனல் கனெக்ட் ஆகலன்னா தான் எமோஷனல் கனெக்ட் இல்லைன்னு சொல்லுவோம். நான் சொல்றேன். இல்லாம இருந்துச்சுன்னா தேவையில்லையே. மார்க் ஆண்டனில ஒரு மேஜிக் ஒர்க் ஆச்சு இல்ல. ஓகே சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. இல்ல ஒண்ணும் இல்ல பரணி, வேற யாராவது ரெக்வஸ்ட் கேட்டாங்கன்னா கொடுங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி மெசேஜ் வருது. எனக்கு யாராவது காமிக்கல. அந்த எபிசெட்னு ஒருத்தர் வருவார், அவர்னா வந்துச்சுன்னா கொடுங்க ரெக்வஸ்ட். ஓகே நான் ஸ்லாட் ஃபுல்லா இருக்கேன். ஓகே எனக்கு வந்து ஏற்கனவே சொன்னதான் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. பயங்கரமா இருக்கு. ஃபேன்ஸ் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது இருக்கு. ஃபேன்ஸுக்கான அவங்க ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கிறது இது ஃபேன்ஸுக்கான படம். அதை கண்டிப்பா இது ஃபுல்ஃபில் பண்ணுங்கிறது டீசர்லையும் தெரிஞ்சு, ட்ரைலரும் தெரிஞ்சு. டீசரும் ஒரு ரிப்பீட் வேல்யூ உள்ள டீசரா இருந்துச்சு. ட்ரெய்லரும் ஒரு பயங்கரமா இருக்கு. திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு ட்ரெய்லரா இருக்கு. அதுதான் ஒரு படத்துக்கு வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு தேவை. அது இதுல இருக்கு எல்லாமே. ரசிகர்கள் என்னென்ன எதிர்பார்க்கறாங்களோ அது எல்லாமே இருக்கு. ட்ரெய்லர்லயே இன்னும் இவ்வளவு இருக்கு அப்படின்னா இன்னும் படத்துல என்ன நிறைய எதிர்பார்க்கலாம். சரி, ஒரு தனி ரூமுக்கு வாங்கண்ணா. இல்ல பாரு, கஷ்டம். அது இந்த ஐபிஎல் முடிய வரைக்கும் கஷ்டம். மேட்சும் பார்க்கணும். மேட்ச் டிவி ஹால்ல தான் இருக்கு. டிவியும் பார்க்கணும், ஸ்பேஸும் போடணும், எல்லாத்தையும் கஷ்டம். முன்னால தனியா ரூம்ல போய் லாக் பண்ணிடுவேன். இப்ப கஷ்டம். நான் மியூட் போட்டுக்கிறேன், நீங்க பேசுங்க, கேட்கறேன். ஓகே அஜித் பல்தான் ஆர்ஜே விஷயம்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் பார்த்தேன் தலைவா, நல்லா இருந்துச்சு ட்ரெய்லரு. எனக்கு ஏதோ ஒரு விஷயம், சாரி நான் நெகட்டிவாக சொல்லலை, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தோணுச்சு ட்ரெய்லர் கட்டில். ஆனால் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கட்டு. யூசேஜ் ஆஃப் ஓல்ட் சாங்ஸு, அதை பிளெண்ட் பண்ண விதம், மிக்ஸ் பண்ண விதம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அர்ஜுன் தாஸ்க்கு நல்ல ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் இவர் ஷைன் டாம் சாக்கோ, அவங்க 2 பேருக்கும் நல்ல ரோல் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க, எனக்கு அதான் தோணுச்சு, ஜிவி பிஜிஎம் கொஞ்சம் போட விட்டுருக்கலாமோ அப்படின்ட்டு தோணுச்சு எனக்கு பர்சனலாக. மற்றபடி ட்ரெய்லர் ஓகே. எனக்கு ட்ரெய்லராக டீசரா அப்படின்ட்டு கம்பேர் பண்ணோன்னா எனக்கு டீசர் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆச்சு. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. ஆனால் என்னமோ ஒரு சின்ன விஷயம், ஏதோ ஒரு ஹை மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் பர்சனலாக. ஆனால் ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. இந்த ரியாக்ஷன் பண்ணியிருக்கேன், எடிட் பண்ணிட்டு போடணும். சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரைலரு? அவங்க சொல்லிட்டாங்க ப்ரோ. சொல்லிட்டாரு ப்ரோ அவர் ஆல்ரெடி. சொல்லாத ஆள் சொல்லுங்க, மற்றவங்கபடி புதுசா பேச ஆளுக்கு ஸ்பீக்கர் கொடுங்க பரணி. ஓகேண்ணா. பரணி ப்ரோ, உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ட்ரைலரு? நான் இப்பதானே வந்தேன் ஸ்பேஸ்க்கு, அதான் கேட்குறேன். எனக்கு ப்ரோ, நான் 4-5 பார்த்ததுனால லேட் ஆயிடுச்சு ப்ரோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? மெயினா உங்களுக்கு பிடிக்கணுமே, அதான் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சது இல்ல ப்ரோ? நான் ப்ரோ, நான் இதோட 4-5 ட்ரிப் பார்த்துட்டேன் ப்ரோ ட்ரைலரு. நைட்டு ஃபுல்லா போய் பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் ப்ரோ. புக் பண்ணிட்டீங்களா?
இல்ல ப்ரோ, நம்ம பக்கத்துல எங்க புக் பண்றோம் ப்ரோ, நம்மளுக்கு தேட்டர் பக்கத்துல தான் ப்ரோ. என்ன நம்ம எதுவும் ஓபன் பண்ணல ப்ரோ. அங்க நம்ம ஃப்ரெண்ட் எடுத்து கொடுத்துருவா போல எப்பொழுதுமே. நான் எங்க பூந்தமல்லியில இருக்கேன் ப்ரோ. பூந்தமல்லி செங்கல்பட்டு. ஓகே ஓகே. நம்மளுக்கு எப்படியுமே ஷோ எடுத்து கொடுத்துருவாப்புல. அவரு எங்க கேண்டீன்ல ஒர்க் பண்றாப்புல. எல்லா தலைப்படத்துக்கும் 10 டிக்கெட் 5 டிக்கெட் அவரே எடுத்து கொடுத்துருவாரு. சொல்லியாச்சு ஆல்ரெடி, டிக்கெட் சொல்லிட்டோம். மாஸ் தான். ஆதி ப்ரோ கனெக்டிங்ல போயிட்டாரு, அவர் சொன்னாரா? இல்ல அவர் ட்வீட் பண்ணியிருந்தாரு. சரி ப்ரோ, கேரளால எப்போ ப்ரோ? சரி ரைட். வேற யார் பேசுறீங்க? வேற யாரா கமெண்ட்ல ஸ்பீக்கர் உள்ளவங்க பேசுங்க. பேசி நடுவில் ஹலோ, நான் கேட்கல, நான் பேசி முடிச்சவங்க பேசலாங்களா? பேச வேணாம். புதுசா வந்து சொல்லுங்க. சொல்லுங்க ப்ரோ. ஹலோ, நான் ரமேஷ் ப்ரோ சொல்லுங்க பேரு. பிரதர். ஹைதராபாத்ல இருந்து பேசுறேன். பார்த்தேன் ட்ரெய்லர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ட்ரெய்லர் வந்து, அதாவது ட்ரெய்லருக்கும் டீச்சருக்கும் டோட்டலாவே டிஃப்ரெண்டா இருக்கு. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் பொதுவாகவே அஜித் ஃபேன்ஸுக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபையா இருக்கிற மாதிரியானதா இருக்கும். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு படத்துல ஒரு ரெஃபரன்ஸ், நம்ம படத்துல இல்ல வேற படத்துல ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வச்சாலே நம்ம அந்த கத்துவோம். அது இந்த படம் ஃபுல்லாவே அந்த மாதிரி தான் இருக்கு. அதனால அந்த விஷயம் செம்மையா இருக்கு. அதே மாதிரி பிரசன்னாவை வந்து கிரேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க, அதை எதுவுமே காட்டாம இருக்காங்க. அது கொஞ்சம், ஆனால் ஏதாவது அவனுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் அவரோட அந்த ஒல்லியான இருக்கிற அந்த லுக்கு செம்ம சூப்பர். அவரு அந்த காலத்து ஃபேன்ஸ் நாங்கெல்லாம், அதனால அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஓகே, தான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, வேற அடுத்த ஆளு. எனக்கு தெரிஞ்சு இந்த சூட்டோட பிரகாஷ் ப்ரோ, சூட்டா ட்ரெய்லர் விட்டு டீசர்ல சூட்டோட தல சூட்டா மிஸ்யூன்னு சொல்லுவாரு, இதுல சிம்ரன் சொல்றாங்க. நோட் பண்ணீங்களா? என்ன சொல்லுவாரு? டைலாக் என்ன டைலாக்? இல்ல மிஸ்யூன்னு. அது வந்து அந்த அது வேற லொகேஷன்ல, இது வேற லொகேஷன்ல வரும். ஆமா, அது ஒருவேளை அந்த அந்த டைலாக் தான் மேட்ச் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபோன் பேசுறதுனால மேட்ச் ரெண்டு ஆகுமான்னு பேருமே தெரியல. மிஸ்யூ ஆனா சொல்லுவாங்க. என்னன்னா அது கட் பண்ணி போட்டிருக்காங்க பாத்தீங்களா? அவங்க கன் கையில இல்ல அது வச்சிருக்காங்க. இன்னொன்னு இருக்கு. என்னன்னா வந்து அது பேர் என்ன, திஸ் இஸ் மை ஃபக்கிங் கேம்னு சொல்லி மங்காத்தா டைலாக் இருக்குல்ல, அதுக்கு ஆப்போசிட்ல இப்போ ஏகே பேசும்போது ஐ எம் வெயிட்டிங் வருமோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. ஐ எம் வெயிட்டிங்கிறது விஜய் டைலாக் அங்க வருமோங்கிறது ஒரு நம்மளுடைய இவன் ரூமர் வெங்கட் வந்துச்சு. நிறைய பிரபு பேர் சொன்னாங்கல்ல, சொல்லியிருந்தாரு. ஆமா, அங்க யாரோ வரும்னு தோணுது. சொல்லியிருந்தாங்க முன்னாடியே. வெங்கட் பிரபு சொல்லியிருந்தாரு இது மாதிரி கோட் படத்தப்போ இது ஏகே வந்து இவரு குட் பேட் அக்ரில இது பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த இதா பிரகாஷ் நான் சொன்ன மாதிரி அது இதா கூட இருக்கலாம். ஐ எம் வெயிட்டிங்னு. நான் ஒரே கொண்டாட்டமா இருக்க போகுது. நான் ரிப்பீட் மோட்ல பாத்துட்டு இருக்கேன். ஐயா சில ஸ்பீக்கர்லாம் வந்து அக்செப்ட் கொடுத்தாலும் மேலே வர மாட்டேங்குது. ஸோ அதனால நான் மேக்ஸிமம் கொடுக்குறேன். யார் யாரெல்லாம் மேலே வரீங்களோ பேசுங்க. ப்ரோ, நடுவுல ஒருத்தர் கத்துறாருல, அவர் ஏகேஎம் தானே கத்துறாரு. அந்த ஷாட் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு புரியல. தேவராவே நல்லா இருக்காது. இதுல தேவரா 2 வேற எப்படி தைரியமா அனௌன்ஸ் பண்றாங்க? அபிஷியலா வந்துருச்சா? ஆமா, 450 என்னமோ பண்ணுச்சுல. கலெக்ஷன் பண்ணுச்சு ப்ரோ. பட் ஆனா கதையா பெருசா இல்லைல்ல. நான் பார்க்கல அந்த படம். ஸோ அதனால நான் ஆனா சொல்லக்கூடாது. மணி ப்ரோ, மணி அது பார்ட் 2க்கு லீடு கொடுத்துருக்காங்களா படத்துல? சரியான லீடு. பாகுபலி லீடு. ஏன் உண்மையாவா இல்ல சீரியஸா சொல்றீங்களா இல்ல கலாய்க்க சொல்றீங்களா? சிரிக்கிறாங்க. இல்லைங்க, இந்த படத்துக்கு சரியான க்ளோஷர் கொடுத்துருக்க மாட்டாங்க, அப்படியே முடிச்சிருப்பாங்க. அதுதான் லீடு செகண்ட் பார்ட். ப்ரோ அந்த பரணி டாமினிக் ப்ரோ, எப்ப லேடிஸ் கேரளால ஓடிடி ஓபன் ரிலீஸ் ஆகுது எப்போ ப்ரோ, ஜிபிஓ? ஏதாவது தெரியுமா? 2 பேர் பேசுனாங்க. நான் கேரளால எப்போ ஓப்பன் ஆகுதுன்னு இன்னும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல ப்ரோ. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது மோஸ்ட் லைக்லி மண்டே இல்லைன்னா டியூஸ்டே. தமிழ்நாட்டுல பாத்தீங்களா பிச்சுக்கிட்டு போகுது டிக்கெட்டு? ஆமாம் ஆமாம், அது ஆஸ் எக்ஸ்பெக்டட் தானே. மாசா இருக்கு.
பிரகாஷ் ப்ரோலாம் 9 மணிக்கு புக் பண்ணிட்டாரு. அவரு தான் இணைய சினிமால புக் பண்ணிருப்பாரு ப்ரோ. அதுக்காட்டி ஃபுல் ஆயிடுச்சு எல்லா ஷோவும். ஆமா ஆமா. பிரகாஷ் ப்ரோ நான் ட்ரெயிலர் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு, வைபா இருக்கு. அவனால பேச முடியலையான்னு தெரியல. இல்ல அவரு ஹால்ல இருக்காரா, ஸோ அதனால ரொம்ப நாய்ஸா இருக்குன்றதுனால ரொம்ப மியூட்ல இருக்காரு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அப்பப்போ வந்து பேசுவாரு. நீங்களாம் சொல்லுங்க, உங்க உங்க இதெல்லாம் கேட்குறேன் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாரு. ஸோ அதனால உங்களுக்குலாம் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் பண்ணி மைக் ஆன் பண்ண முடியல, அதனால தான் இது பண்ண முடியல. நீங்க பேசுங்க, நான் கேட்குறேன். மற்றவங்களாம் பேசுறது எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னு கேட்குறேன். ப்ரோ நீங்க தான் ப்ரோ பேசணும், எல்லாம் ரெண்டு வார்த்தை தான் பேசணும். நான் பேசிட்டேன். ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ட்ரெய்லர், ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசரும் பிடிச்சிருந்துச்சு, இதுவும் பிடிச்சிருந்துச்சு. சில பேர் வந்து சொல்றாங்க ஏன்னா ஃபுல்லா வந்து ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் எடுத்திருக்காங்க போல இருக்கு. அப்போ ஒரு சில பேர் சொன்னீங்க ரிவ்யூஸ் பார்த்தேன். அதை வந்து நான் சொல்றேன் நினைச்சேன், ஏப்பா விடாமுயற்சி வரும்போது நீங்க தான் என்ன தலை படத்தை ஃபுல்லா வந்து கொண்டாடுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, கொண்டாடுறதுக்கு ஃபேன் செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதே வார்த்தையை அவங்களே சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்களே ஆரம்பிச்சுங்க, பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல அதான் சொல்றேன், நான் பேசி முடிச்சிடறேன். அதான் இதை சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த குட் பை டேக்கில் வரும்போது நான் அவங்க அப்பயே சொல்றேன், குட் பை டேக்கில் வரும்போது ஏன்னா ஃபேன்ஸுக்கு மட்டும் தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அதே வார்த்தையை அதே ஃபேன்ஸ் அது சொல்றதும் ஏகே ஃபேன்ஸ் தான். எனக்கு அதுதான் ஐயோ நீ தானே அப்போ விடாமுயற்சி வரப்போ ஒரு மாதிரி பேசுறேன், இப்போ ஒரு மாதிரி பேசுறேங்கிற மாதிரி இருக்கு. அவங்கள தவிர மற்ற எல்லாத்துக்குமே ட்ரெயிலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் பெரும்பாலும் பார்க்குற என் சர்க்கிள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதாவது ஏகே ஃபேன்ஸுக்கு மட்டும் இல்லை, நான் சொல்றேன், நான் ஏன் பார்க்குற என் சினிமா சர்க்கிளில் உள்ள ஆர்டிஸ்ட் எல்லாத்துக்குமே பயங்கரமா இருக்கு. நல்ல ஹைப் இன்னும் கொஞ்சம் ஏற்றி இருக்கு, பார்ப்போம். மாவீரன் நீங்க சொல்லி முடிச்சிட்டீங்களா? நீங்க சொல்றதா வெயிட்டிங்ல இருந்தேன். சொல்லிட்டேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் அதான் கடைசியா மாஸ்டர் ட்ரெய்லர் தான் இப்படி ரிப்பீட்ல பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப ஒரு 10 தடவை பார்த்தேன் இந்த டீசரை. பட் சொல்றாங்கல்ல அதுலயும் எனக்கு இப்ப அது கொஞ்சம் ரெஃபரன்ஸ் ஏகே ரெஃபரன்ஸ் எக்கச்சக்கமா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது சொல்றதே தப்பு இல்லைன்னு தான் தோணுது. படம் எப்படி இருக்க போதுன்னு தெரியல, ஆனா அதையும் நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே நேரத்துல நமக்கு என்ன அதுல ட்ரெய்லர் பிடிச்சிருக்குன்றது தான் ஒரு விஷயம். அவங்க கொஞ்சம் மிக்சடா சொல்றாங்க. எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுல இவ்வளவு ரெஃபரன்ஸ் இருந்தாலும், ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி தான், ஏன்னா விடாமுயற்சி வந்தப்ப அப்படி சொன்னாங்க, இப்ப இப்படி சொல்றாங்க. சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருக்க போறாங்க. ஆமா, நமக்கு படம் விட்டா எப்படி இருக்குங்கிறத மேட்ரு. ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, டீசரும் பிடிச்சிருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெருசா இல்லைங்க. ஏன்னா இவர் படத்துல இவர் ரெஃபரன்ஸ் வைக்கிறது ரொம்ப ரேரு. ஏகன்ல வந்து அந்த உன்னை பார்த்த பின்பு நான் பாட்டு வச்சிருந்தாரு. முதல்ல ரெஃபரன்ஸ் வச்சது அவர் தான் நினைக்கிறேன். கமலுக்கு அப்புறம் கமல் தான் அவரோட ஓன் ரெஃபரன்ஸ் அவரை வச்சிருப்பார். ரொம்ப வருஷம் வச்சு அப்படி வச்சிருந்தது. எனக்கு தெரிஞ்சு ஏகன்ல வந்த இதாக இருக்கு நினைக்கிறேன், 2008 வந்துச்சு ஏகன். அதுக்கப்புறம் நிறைய பேர் அந்த ரெஃபரன்ஸ் வைக்கலாம் நிறைய ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இவர் படத்துல இவரே வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரேரா தான் இருந்துச்சு. இப்போ இதுல வைக்கிறதுக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ட்ரெண்டே அதுதாங்கிறப்ப ஃபேன்ஸ் இன்னைக்கு 2K கிட்ஸ் ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க, அடுத்த தலைமுறை ஃபேன்ஸ் எப்படி என்ஜாய் பண்றாங்க, ரசிகர்களே என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குல்ல, அது ஆதி கரெக்டா ஃபில்ஃபில் பண்ணிருக்காருன்னு தோணுது. தியேட்டர் ஒரு பயங்கரமா பிளாஸ்டா இருக்க போது, கொண்டாட்டமா இருக்க போது, அவ்வளவுதான். ஏன்னா இதை நான் எதிர்பார்க்கறேன். ரொம்ப நாளாச்சில ஒரு சிரிச்சு ஜாலியா கமர்ஷியலா ஒரு கலர்ஃபுல் காஸ்டியூம்ஸ், ஃபைட்ஸ், சீன்ஸ் எல்லாமே அதுதான் வேணும். அது இருக்கு, அது இருந்தாலே போதும். இல்ல ப்ரோ, ஆக்சுவலா ட்ரைலர்ல என்னன்னா, ஹலோ கேக்குதா ப்ரோ? கேக்கு சொல்லுங்க ப்ரோ. இல்ல ட்ரைலர்ல எனக்குமே அப்படிதான் தோணுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மாதிரி ரெஃபரன்ஸா இருக்கிற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அது ஒரு மாதிரி நீங்க அந்த ட்ரைலரை பார்க்கும்போது கொண்டாட்டமா இருக்கணும். மேபி படத்துல வந்து மற்ற விஷயம் எல்லாம் இருக்கும். இது ட்ரைலர் இந்த 2 நிமிஷத்துல வந்து ஃபுல்லா நீங்க சொன்ன மாதிரி அஜித் பெருசா அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாரு. எனக்கு அந்த இரும்பாய் டைலாக் எல்லாம் சொல்லும் போது இவர் எப்படி கன்வின்ஸ் பண்ணாருன்னே தெரியல ஆதிக்கு, இவர் சொல்லி. ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. மேபி அது எனக்குமே தோணுச்சு ட்ரைலர் ஃபுல்லா பார்க்கும்போது. ஃபுல் அண்ட் ஃபுல் அது ரெஃபரன்ஸ் மட்டுமே அதிகமா இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ட்ரைலருக்கு அது அப்படி வைப்பாங்க தான். எனக்கு தெரிஞ்சு படத்துல நிறைய விஷயம் இருக்கும். ட்ரைலர் வந்து டக்குன்னு அட்ராக்ட் பண்ணுன்றதுக்காக ஒரு கொண்டாடுறதுக்காக வச்சிருக்கலாம். நிறைய விஷயம் இருக்கும். ட்ரைலர்லாம் செமையா இருக்கு. ஆமா, அது முடியல. இல்ல அதனாலதான் சொல்றேன், ஃபுல் ஸ்டோரி கெஸ் பண்ண முடியல. ஆனா ஜஸ்ட் என்ன ஒரு லைன் அப்படிங்கிறது தெரியுது. இருந்தாலும் ஃபுல் ஸ்டோரி கெஸ் பண்ண முடியாது. ட்ரைலர் கட் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஃபேன் பை சம்பவங்கிற மாதிரி. இதுக்கு மேல அதான் பர்னி ஒரு வார்த்தை சொன்ன அப்படி இல்ல,
இது வந்து ஃபேன்ஸுக்கு ஃபுல்ஃபில் பண்ற மாதிரி ஒரு ட்ரைலர் விட்டாங்க, கண்டிப்பா அது பண்ணிரும் படம். அதுக்கு மேல ஸ்டோரியில உங்களுக்கு வந்து ரைட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அது போனஸ் தான் அப்படின்னு. அப்படி கிட்டத்தட்ட அதே வார்த்தை தான் அது. இதுக்கு மேல இருந்தா அது முழுக்க முழுக்க போனஸ் தான். அது இன்னும் கொஞ்சம் படத்துக்கு பலம் தான், அவ்வளவுதானே தவிர இது இப்பயே வந்து ஃபுல்லா இது பண்ற மாதிரி இருக்கு. சரி, சத்யன் பிரதர் சொல்லுங்க பிரதர். இப்போ பிரகாஷ் ப்ரோ, எனக்கு நானும் ட்ரைலர் பார்த்தேன். ட்ரைலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா எல்லா ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் வந்து டீசர், ட்ரைலரு, அந்த 2 பாட்டு எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஃபுல்லாக எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேலே ஆதிக்கம் வந்து படத்தில் என்ன வச்சிருப்பாருங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ஆவலாக இருக்கு. அப்புறம் இந்த மொத்த ட்ரெய்லருமே வந்து கொஞ்சம் மிஸ்லீடா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு ப்ரோ. மார்க் ஆண்டனில இதே மாதிரிதான் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு படத்துல வேற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். அதே மாதிரிதான் ட்ரை பண்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெஃபரன்ஸ், மியூசிக்கு இது எல்லாமே வந்து கொடுத்துட்டு படத்துல வந்து வேற ஒண்ணு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் வந்து மிக்சடா இருக்கு, கொஞ்சம் இதுவா இருக்குன்றாங்க. பட் படத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு இது வேற மாதிரி இருக்கும். இது அதே மாதிரி அந்த அர்ஜுன் தாஸ் வில்லுங்கிறது வந்து மிஸ்லீடு, அதுக்கு மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. மொத்த ட்ரெய்லருமே எனக்கு அப்படிதான் இருக்கு. நீ ட்ரெய்லர் வந்து என்ஜாய் பண்ணி பாரு, நான் படத்துல வேற ஒண்ணு காட்டுறேன் அப்படிங்கிறது தான் இது. எக்ஸாக்டா அதே தான் நானும் நினைச்சேன். ஆக்சுவலா அவங்க ட்ரைலர் வந்து நீ பார்க்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் நம்ம பார்க்காத ஏகேவா, நான் சொல்றது அந்த மங்காத்தாக்கு அப்புறம் பெருசா ஒரு ரொம்ப இறங்கியெல்லாம் எடுக்கல, அந்த மாதிரி பார்க்காத ஏகேவா பாருங்க. படத்துல வந்து நிறைய விஷயம் இருக்குன்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு சொல்ல போனா அவங்க ட்ரைலர்ல ஒண்ணுமே சொல்லல. அது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஜாலியா பாக்குறதுக்காக கட் பண்ணிருக்காங்க. அதேதான். அது இன்னொரு டீசர் மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா கேரக்டர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு லைன் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. என் பையனுக்கு ஒரு பிரச்சனை, அது மட்டும் தான், அந்த ஒரு லைன் மட்டும் தான் சொல்லியிருந்தாங்க. எனக்கு தெரியும் அந்த ஒரு லைன் மட்டும் அந்த மொத்த படமா இருக்காது, அது நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன். அதான் ட்ரெய்லரை நீ என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு படத்துக்கு வா, படத்துல நான் வேற ஒண்ணு காட்டுறேன் அப்படிங்கறதுதான் வந்து மதிப்பு. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் ப்ரோ. நீங்க இந்த அமர்கலம் கெட்டப்னு சொன்னீங்களா, அமர்கலம்ல கூட இவ்வளவு அழகா இருப்பாரான்னு எனக்கு தெரியல. இந்த இது டீசரே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மதியம் போஸ்டர்லயே நான் பார்த்தோன்னே மிரட்டேன். எனக்கு இந்த அதுல லைட்டா போர்ஷன்ல ஒரு பேர்டு 10 இருக்கு மினிட்ஸ் ப்ரோ, ஆகுது எனக்கு எனக்கு. ஜீன்ஸே செம்மையா இருக்காரு. அதான் நல்லா இந்த clean shave போர்ஷன்ல இந்த கெட்டப்ல எனக்கு படத்துல ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது வேணும். ஒரு 5 நிமிஷம் இருந்தாலே அதிகம். ஆனா நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு. ப்ரோ எனக்கு ட்ரெய்லர் ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. ஃபர்ஸ்ட் டீசர் வந்து ரொம்ப பயங்கர ஹைப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா வந்து கொஞ்சம் அவங்க மூவி சைட்லயே வந்து ப்ரொடக்ஷன் சைட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் கம்மி பண்ணி இந்த ட்ரைலர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சட்டிலா இருந்தது. அதாவது டீசர் லெவலுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா அப்படியே சவுண்ட் இல்லாம சட்டில்டா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஏகேபியில சிரிச்சு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுருக்கோம். அந்த டைலாக் எல்லாம் பேசி அவரே காமெடி பண்ற மாதிரி தான் நிறைய டைலாக் பேசிக்கிறாரு. எனக்கு அதெல்லாம் நான் பார்க்கும்போது ரொம்ப பிடிச்சிருக்கு. டீசர் லெவலுக்கு ட்ரைலரே கட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாலுமே வந்து ஓவர் டோஸ் இருக்குமோ அப்படின்னு நினைச்சேன். பட் ட்ரைலர் வந்து ரொம்ப சட்டிலா பண்ணதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ட்ரைலர் என்ன இந்த அளவுக்கு தான் இருக்குது, நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது பயங்கரமா எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு இந்த மாதிரி சட்டிலா இருந்ததா, ஏன்னா அப்பதான் வந்து நம்ம எதிர்பார்த்தது ஒண்ணு போவோம், அங்க நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. கண்டிப்பா தேட்டர்ல இதோட பயங்கரமா ஃபிக்ஸ் ஆகுன்னு ஆமா, எங்க பரணியை காணா ப்ரோ ட்ரெய்லர் வந்து பாத்தீங்கன்னா தலை ஒரு படத்துல ஒரு இது பெஸ்டா இருக்கும். ஒரு நல்லா திடீர்னு பாத்தீங்கன்னா வேதாளம் படத்துல வந்து அந்த வேதாளம் கணேஷ் கட்டப் வந்து கலக்கிருப்பாரு. ஃபேன்ஸா பார்க்கறது ரொம்ப இருக்கும். எனக்கு அந்த மாதிரி துள்ளலான தலையை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த உங்க 16 நம்பர் சொல்லுங்க, அந்த அந்த வாய்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அந்த இது பாக்குறப்ப அது மாதிரி ரெஃபரன்ஸ் நிறைய பேர் நிறைய இருக்குன்றாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் ரெஃபரன்ஸ் இருக்கு, இதுக்கு மேல இருக்காது. ஒரு ஃபேன்ஸுக்காக ரெஃபரன்ஸ் இவ்வளவு வச்சிருக்கோம்னு சொல்லிட்டாங்க, இதுக்கு மேல ரெஃபரன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். கதையும் ஒன்லைன் தான் சொல்லியிருக்காங்க, பையனுக்காக விட்டுருக்கேன் அப்படின்றது. இல்ல ப்ரோ அந்த படத்துல ஜாக்கி சார் இருக்காருன்னு நினைக்கிறேன். விட ப்ரோ என்ன ப்ரோ கேட்கல. ஜாக்கி சராஃப் இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவரு வில்லனா இருப்பாரு. ஆமாங்க, ஆமா, அது அவரையும் பார்த்தேன். அந்த மலையாள ஆக்டர் அவருமே அவரு டாம் சைக்கோ. ஆமா, அவரும் பார்த்தேன். சரி மாவீரன், உங்களுக்கு வந்து பர்னியோ இல்ல வந்து சுகுமார் ப்ரோ பக்கத்துல காமிக்குதா டிபி? 2 பேருமே காட்டல ப்ரோ. இல்ல காமிக்கல. 2 பேருமே அழகானா, 2 பேருமே வந்து திடீர்னு எப்படி வெளியே போயிடுச்சுன்னு தெரியலன்னு மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே புரியல எனக்கு ஸ்ரீனிவாசன் ப்ரோ ஐடி தான் காட்டுது ப்ளூ டிக்ல. எனக்கு பர்னி டிபியும் காணா. சரி, பக்கத்துல வேற யாராவது டிபி காமிச்சிச்சுன்னா சொல்ல, அவங்க டிபி காமிச்சிட்டு உங்களுக்கு கோகோஸ்ட் ஆக்கிறேன், அவங்கள அப்படியே ஓகே பண்ணுங்க.
மதன்ஜி ப்ரோ சொல்லுங்க. ப்ரோ அதான் சொல்லிட்டேனே ப்ரோ, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த எனக்கு ஒரு ஒரு படத்துலயும் ஒரு ஒரு தலை பெஸ்டா இருப்பாரு. அதை அப்படியே எடுத்து வந்த மாதிரி தெரிஞ்சது. இதை தாண்டி பழைய ரெஃபரன்ஸ் இருக்குதுன்றாங்க. ரெஃபரன்ஸும் கதைக்கு ஏதோ லிங்க் இருக்க மாதிரியே எனக்கு தோணுது. ஏதோ அதை வச்சு கதை மூவ் ஆகுற மாதிரியே ஒரு இது தோணுது எனக்கு. Plus, இடையில இடையில தலையோட ரெஃபரன்ஸ் வந்தா ஃபேன்ஸுக்கு தானே ப்ரோ அது என்ஜாய். மொத்தமா ஒரு ட்ரெயிலர்ல ஒரு ஒரு 2 நிமிஷம் ட்ரெயிலர்ல 4-5 ரெஃபரன்ஸ் வருது, அவ்வளவுதான். படத்துல ஒரு இதே மாதிரி தான் வரும்னு தோணுது. எப்படி சொல்றதுன்னா ஃபுல்லா வராம ஒரு படம் டீசரு ட்ரெயிலர்ல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் தான் ரெஃபரன்ஸ் இருக்கும், இதுக்கு மேல எல்லாம் இருக்காது. படத்துல வேற மாஸ் ஆனா டைலாக்ஸ். பில்லா படத்துல வர பிரபு எல்லாம் வராரு, ஓ அதே த்ரிஷா ரோல்ல எல்லாம் வர வந்து மாதிரி தோணுது மங்காத்தா எனக்கு என்னமோ. கேரக்டராவே வராங்களா? இல்ல பிரபுவும் இல்ல இல்ல பில்லா ப்ரோ, அது கேரக்டரா அதுதான் வர்றாரு. தெரியல. சும்மா பிரபு விளையாட்டுக்கு அந்த டைலாக் வச்சிருக்காங்க. பிரபு இந்த வந்து படத்துல பில்லா ஒரு சீன் கேரக்டர் வச்சிருப்பாங்க அந்த மாதிரி. ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் ஃபன்னுக்காக சொல்றாங்க அந்த டைலாக். இவங்க கேரக்டர் வேற இருக்கும், பிரபுவோட கேரக்டர் வேற இருக்கும். இல்லாட்டி எதை கனெக்ட் ஆகிற மாதிரி எடுத்து வச்சிருக்காரா அப்படின்ற மாதிரி இருக்கு. இவரோட எல்சின்னு சொல்லுவாங்களா, அதே மாதிரி இவருக்கு தலையோட எல்சியோ அப்படி எடுத்துட்டு வராரா இல்ல இல்ல, அப்படின்றது தெரியல. வாய்ப்பே இல்ல. ஏன்னா கனெக்ட் 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 ஆகுற மாதிரிலாம் எடுத்து வச்சிருந்தானா கத்தி மேல நடக்கிற மாதிரி தான் ப்ரோ. அதெல்லாம் இல்ல, எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். என்ன அதான் சொல்றேன், என்னன்னே தெரியல. ஆனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். படத்துல பாக்குறதுக்கு அந்த ஃப்ளோல பார்க்கும்போது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். அதான் ட்ரெயிலர் ஒரு கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. எல்லா எல்லா கேரக்டரும் இன்ட்ரோ கொடுத்து ஒரு சாங்ஸ் ரெட்ரோ சாங்ஸ் போட்டு அது ஒரு பிஜிஎம் நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு அனிமேஷன் பண்ணப்போ ஒரு 4 பேர் தான் வரும், சூப்பரா இருந்துச்சு. பயங்கரமான சாங்ஸ். அந்த சாங்ஸ் எல்லாம் விட்டுருக்கலாம், ஏன் அது விடாம இருக்காங்கன்னு தெரியல. ஆனா செம்ம அழகா காமிச்சிருக்காங்க, ஆமா அந்த சாங்ஸ், சூப்பரா அந்த காமிச்சிருக்காங்க அவரை. அனிமேஷன் வரப்போ ஒரு சாங்ஸ் வரும், சூப்பரா இருக்கு அது. அது 2 வரி விஷுவல்ஸும் அது சூப்பரா நல்லா இருந்தது. இருக்கு. ஆமா அதுவும் நல்லா இருந்துச்சு. இதை தாண்டி படத்துல இருந்து நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ட்ரெய்லர், கலர்ஃபுல்லா போகுது. பிரகாஷ் ப்ரோ ஓகே. டியூரேஷன் லாக் பண்ணிட்டாங்களா ப்ரோ? அது 2 மணி இல்லைன்னு நேரம் அதை போட்டது இல்ல, லாக் பண்ணி 2 கன்ஃபார்ம் மணி நேரம் ஆயிடுச்சா? 20 நிமிஷம் 2 மணி நேரம் 20 நிமிஷம் லாக் ஆயிடுச்சு, சென்சார் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் விட்டாங்க. அவ்வளோதான். சென்சார் சர்டிஃபிகேட் டீட்டெயில் நாளைக்கு உங்களுக்கு வரும். அந்த அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடுவாங்க, நாளைக்கு வந்துடும். மாவீரன் ப்ரோ இப்போ காமிக்குதா பர்னியோட இதோ இல்லை சுகுமார் ப்ரோடதோ காமிக்குதா? இல்லை யாருக்கு ஸ்பீக்கரில் உள்ளவங்களுக்கு காமிக்க சொல்லுங்க, அவங்களுக்கு நான் வந்து கோஹோஸ்ட் ஆக்குறேன். அவங்க 2 பற்றி யாராவது ஓகே பண்ணுங்க. பிரகாஷ் ப்ரோ, நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டு நான் லிசனருக்கு போறேன். இன்னுமே வந்து இதை தவிர நிறைய கேஸ்டிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? ஏதாவது ஸ்பெஷலாக இருக்க மாதிரி நீங்க அதை இன்னும் மட்டும். 1 2 இன்னும் 1 2 இருக்கு. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். சரி ப்ரோ, நான் லிசன் தேங்க்யூ. ஓகே ஓகே. யாரு எனக்கு ப்ரோ, தெரிஞ்சு வில்லன் எல்லாரும் சொல்றீங்களா? இவங்கெல்லாம் படத்துல இருக்காங்கன்னு காட்டுறதுக்காக தான் இந்த ட்ரைலர் விட்ட மாதிரி இருக்கு ப்ரோ. பெருசா இதை ரிவீல் பண்ணாங்க. ஆமா நான் ட்ரெய்லர் வேற மாதிரி கொடுத்தேன், நீ படத்தை வந்து படம் வேற மாதிரி இருக்கும், மார்க்காண்டை ஸ்டைலே எடுத்திருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ட்ரெய்லர் பார்த்தா இந்த அளவுக்கு ஹிட் அடிக்குமா யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க மார்க்காண்டனி, அதே மாதிரி தான் கொடுத்துருக்காரு. அது ரீமிக்ஸ் நல்லா இருந்தது. பிரகாஷ் பிரதர் அந்த தொட்டு தொட்டு பேசும் அந்த பாட்டை இருக்கும்னு நினைச்சேன், அது இருக்குமா படத்துல? அது நடுவுல ஆலுமா டோலுமா ட்ரம் சவுண்ட் வந்துச்சு, அது வேணா வந்துச்சு. யாரும் பேசுறாங்களா? எனக்கு மட்டும் கேட்கலையா? இல்ல இல்ல, நிறைய பேர் பேசுறாங்க உங்கள்ட்ட தான். அந்த பில்லா ரெஃபரன்ஸ் ஏதாவது ஐடியா இருக்காது? இல்ல எதுவுமே இல்லைங்க தெரியலங்க. நம்ம அவன் வேணா இல்ல சொல்லலாம். கதைக்கு நம்ம வேணா ஆளுக்கு ஒரு தேரி சொல்லலாமே தவிர, அவங்க படத்துல நம்ம சொன்னா தெரியும். ஏப்ரல் 10 வெயிட் பண்ணுவோம், இன்னும் ஒரு 5 நாள், அவ்வளவுதான். ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, ஒரு டவுட். அந்த மம்முட்டி ஜிவிஎம் படம் இருக்குல்ல ப்ரோ, அந்த டாமினிக் படம், அதோட ஓடிடி ரிலீஸ் எப்போ ப்ரோ? ரொம்ப நாள் ஆச்சு, வந்துருச்சா? இல்ல அது பரணி அன்னைக்கு சொன்ன அப்படி ஏதோ டேட் சொன்ன, அப்படியே என்ன டேட்டுன்னு தெரியல. பரணி வந்து அப்படின்னு கேட்போம்.
சரி, யாரும் எதுவும் பேசுற மாதிரி தெரியல, முடிச்சிடலாமா? மாவீரன் ப்ரோ, உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுத்தேன், அதுவும் போக மாட்டுது. வினோத் சொல்லுங்க, வந்துருக்கீங்க சொல்லுங்க. வினோத் சொல்லிட்டு வேற யாரும் பேசுனீங்கன்னா பேசி கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா எனக்கு வந்து இவர் காமிக்கல, பரணி ரெக்வெஸ்ட் காமிக்கல, சுகுமார் ப்ரோ ரெக்வெஸ்ட் காமிக்கல. ஓகே ப்ரோ. வினோத் ப்ரோ, ட்ரெய்லரை பத்தி சொல்லுங்க, புக்கிங்கை பத்தி எதுவும் கேட்காதீங்க. நல்லா இருக்கு ப்ரோ. நான் எதிர்பார்த்த சாங் ஏதாவது வரும், அதுக்கு தவிர வந்துருச்சு. ஆனா பிரகாஷ் ப்ரோ, சுகுமார் ப்ரோ வந்து வாழ்த்துக்கள். கரெக்டா கும்புறேன் இவருக்காக அவர் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாரு, அது நடந்துடுச்சு. வேற யாரு இருக்காங்களா ப்ரோ? அதான் புக் பண்ணிட்டீங்களா பிரகாஷ் ப்ரோ? உங்க ஊர்ல புக்கிங் ஓபன் பண்ணி தாரமாரா போயிட்டு இருக்கு. இல்ல, இதுதான் மாவீரன் சொன்னாரு, புக்கிங் அப்டேட்டை விட்டுருங்க, இப்போ ட்ரெய்லரை பத்தி பேசுங்கன்னாரு. ட்ரெய்லர் பேசுங்க, இல்ல ட்ரெய்லர் ஃபுல்லா பேசி நீங்க புக் முடிச்சிடும். பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் ப்ரோ. நான் புக் பண்ணிட்டேன், நீங்க நான் புக் புக் பண்ணிட்டேன், பண்ணிட்டீங்க? புக் பண்ணிட்டேன், நான் புக் பண்ணிட்டேன். ஓகே 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 ஓகே. ட்ரெய்லர் செம்மையா இருக்கு ப்ரோ. ஆனா சுகுமார் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ, வாழ்த்துக்கள், கரெக்டா போட்டாரு. திரிஷாவோட எனக்கு என்னமோ சிம்ரன் தூக்கி சாப்பிட்டாங்களோன்னு தோணுச்சு. இல்ல தெரியல, எவ்வளவு நேரம் சீன் என்ன ஏதெல்லாம் தெரியல. ஆனா வந்து ஒரு வாலி டைலாக் இருக்காங்க, நிறைய சீன்ஸ் இருக்கு, பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். நான் நிறைய அங்க வந்து ஒரு வேற இல்ல யாரும் நான் இருக்காங்களா ப்ரோ? ட்ரெய்லர்லயே சொல்றேன். உங்களுக்கு அப்படியா? பிரகாஷ் ப்ரோ அந்த ஹீரோயின் இருக்கு, அந்த பிரேமலு, அந்த அந்த ஹீரோயின் அவங்க பிரியா பிரகாஷ் இன்னொரு ஹீரோயின் வாரியர், ஒருத்தவங்க. அது பிரியா பிரகாஷ் வாரியர். அவங்க பிரேமலூர்ல இருக்க மாட்டாங்க, இன்னொரு இல்ல அவங்க வந்து என்ன நீக்ல படம் வரவங்க, நடிச்சிருக்காங்க ப்ரோ? அது வந்து அது ஒரு நீக்ல படம். நீக்ல வரவங்களா? வருவாங்க பாரு. நீக்கல ஃபர்ஸ்ட்ல கல்யாணம் பண்ண மலையாளத்துல மாதிரி வருவாங்க அவங்க. மலையாளத்துல ஒரு கண்ணடிப்பாங்கல்ல, கண்ணடிச்சு ஃபேமஸ் ஆனவங்க. ஆமா ஆமா ஆமா, அதுதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு நினைச்சு. கண்ணடிப்பாங்களா அவங்களா? ஓகே, ஸ்கூல் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நெவர் பாய். மாயன் ப்ரோ, உனக்கு எப்படி இருந்தது? எனக்கு சொல்லிட்டேன் ப்ரோ, பயங்கரமா இருந்தது. செம்ம ரிப்பீட் வேல்யூ ட்ரெய்லர். நம்ம போதும் ப்ரோ, சரி இந்த படம். இதுக்கு போட்டு அறுத்து ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அது எதுவுமே தேவைப்படாது. போனோமா, நான் இப்படிதான் நம்ம படம் பார்க்க ஆரம்பிச்சோம். நம்ம மூமெண்ட்டுக்கு ஃபைட் சீனு, மாஸ் சீனு, அப்படி இது படம் உள்ள இருக்க போகுது. ப்ரோ படம் எனக்கு எப்படி ஒண்ணு இல்ல இருந்துச்சு, ப்ரோ, ஒரு நல்ல படமான்ற வேதாள மாதிரி இருந்தா ஆராய்ச்சிலாம் ஒரு போதும் 6 ப்ரோ. மாசத்துக்கு அப்புறம் தான் வரும். வேதாள மாதிரி இருந்தா இது ஒரு போதும், நல்ல அவ்வளவுதான். படமா, 4 மாசம் அதான் அப்படியே சும்மா பல இது பல நல்ல பார்க்கணும், படமா அவ்வளவுதான். கேட்டா அந்த லிஸ்ட்ல இருக்குமா தெரியாது. ஆனா உங்களுக்கு பெஸ்ட் தியேட்டர் மூமெண்ட் எதுன்னு கேட்டா, நீங்க இன்னொரு 20 அவ்வளவுதான். வருஷம் கழிச்சு கூட இந்த படத்தை சொல்லலாம். அப்ப நீங்க சொல்றது பார்த்தா 2015 அப்புறம் 2025 குட் பை டார்லிங் சொல்லலாம். அப்படி சொல்ல வரீங்களா? 2015 சொல்லலாம் வேதாளம். ப்ரோ, ஆமா, ஏகே சொல்லலாம். ஃபேன்ஸோட ஃபேவரட் படம். வேதாளம்னு சொல்ல